அது அக்டோபர் 31, 2017. ஜப்பானோட ஜாமா அப்படிங்கிற ஒரு ஏரியா. ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி 20க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. சரியான டைம் வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு சின்ன ரூமை உடைச்சிக்கிட்டு எல்லாரும் உள்ளே நுழையிறாங்க. அந்த ரூம் ரொம்ப கேஷுவலாக நிறைய கலைஞ்ச துணிகளும் விளக்காம கிடந்த பாத்திரங்களும் இருக்கும். அங்கே போன போலீஸ் ஆஃபீஸருக்கு நம்ம சரியான ரூமை தான் உடைச்சோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வர ஆரம்பிக்குது. அந்த ரூமில் இருந்த ஒரு பர்சன் டகாஹிரோ ஷிராய்ஷி. அந்த பர்சனும் ரொம்ப கேஷுவலாக எந்திரிச்சு எதுவுமே தெரியாத மாதிரி தான் நின்றுக்கிட்டு இருந்தான். அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே இருந்த ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த வீட்டோட செவத்தை ஒட்டி 9க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கூலர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. மெல்லமாக நடந்து போன அந்த பர்சன் ஒரு கூலரை தன் பக்கமாக இழுத்து கேப்பை ஓப்பன் பண்ணுறாரு. அந்த 9 கூலர் பாக்ஸஸ்குள்ளே இருந்தது 9 டெட் பாடிஸோட ரிமைனிங். டகாஹிரோ ஷிராஷி அப்படிங்கிற ஜப்பானோட ஒரு மோசமான சீரியல் கில்லர் அந்த நாள் மாட்டிக்கிறான். அந்த டைம் பீரியடில் ஜப்பான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த உலகத்தோட சேஃபான கண்ட்ரீஸில் அதுவும் ஒன்று. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தன் வீடுகளை பூட்டிட்டு வெளியே போகிறது கூட ரொம்ப ரேராக தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரியான பெரிய பெரிய கிரைம் எல்லாம் அங்கே நடக்கிறது ரிமார்க்கபிளி ரொம்ப ரேர். அட் த சேம் டைம் சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஜப்பானில் ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருந்துச்சு. முக்கியமாக ட்விட்டர். இந்த ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் தனக்கு பிடிச்ச விஷயங்களை அதில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட பீப்புள் வந்துட்டு எனக்கு வாழவே பிடிக்கல, என்னை பற்றி கேர் பண்ண யாருமே இல்லை, நான் ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜஸை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அவங்க சாகணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்கள பற்றி கேர் பண்ண, அவங்க பேசுகிறத லிசன் பண்ண அவங்க ஒரு பர்சனை தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரியான பீப்புள் தான் பிற்காலத்தில் 9 ஐஸ் பாக்ஸஸில் தன்னோட லைஃப்பை எண்ட் அப் பண்ணாங்க. இந்த டகாஹிரோ ஷிராஷியை பற்றி போலீஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த பர்சனோட கேஸ் எல்லாம் ஜப்பான் நியூஸ் பேப்பரில் ஹெட்லைனாக வர்றதுக்கு முன்னாடி நிறைய சீரியல் கில்லரோட கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி இவனோட குழந்தை பருவம் அப்படிங்கிறது அவ்வளோ மோசமானதா இல்லை. ஒரு சாதாரண பையன் சாதாரண வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கான். சிறு வயதுலேருந்தே இவன் ரொம்ப அமைதியான நேச்சுரல் இருக்கக்கூடிய ஒரு பையன் அப்படிங்கிறதுனால டகாஹிரோ ஷிராஷியை பற்றி நிறைய பேத்துக்கு தெரியாது. அவன் படிக்கக்கூடிய ஸ்கூலில் கூட இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறது சில பேத்துக்கு ரேராக தான் தெரியும். இந்த மாதிரி தனிமையாக யாருனாலையும் நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கக்கூடியது சில பேத்துக்கு பேர்டனாக ஃபீல் ஆகலாம். ஆனால் சில பேத்துக்கு அது வே ஆஃப் லைஃப். டகாஹிரோ ஷிராஷிக்கு தன்னோட வாழ்க்கையே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. டகாஹிரோ அடல்ட்டாக மாறும்போது இவனோட மனநிலை அதிகமாக பாதிக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்பை யார் கூடவும் மெயின்டைன் பண்ண தெரியல. இவனோட அம்மா அப்பா ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து இவன் பேசக்கூடிய பொண்ணுங்க வரைக்கும் இவனை ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வயது போக போக இவனுக்கு காசு அதிகமாக தேவைப்படுது. இவனால் ஒரு வேலையை சரியாக பார்க்க முடியல. அப்படி அவன் பார்த்தான் அப்படின்னாலும் அதுலேருந்து வர்ற பணம் இவனுக்கு போதுமானதா இல்லை. இவன் யாரு கூடயும் பேச மாட்டான், பேச தெரியாது, பேசுறதை அவாய்ட் பண்ணிடுவான். இந்த மாதிரியான டைம் பீரியட்னாலேயே ஒரு 4-5 வருஷத்துல இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறதே அந்த ஊரில் யாருக்கும் தெரியாது. ஜப்பானோட ஒரு முக்கியமான பகுதி கபுகிஷர். இந்த குறிப்பிட்ட ஏரியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிநேஷ்னல் லெவலில் நிறைய பார் எல்லாம் இருக்கும். நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரை நீங்கள் அந்த இடத்துல பார்க்க முடியும். அந்த ஊரில் அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மத்தியில் வாழக்கூடிய நபர்கள் தனக்கு வந்துட்டு டேட்டிங் போகணும் அப்படின்னாலும், புது பீப்புளை மீட் பண்ணணும் அப்படின்னாலும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு டகாஹிரோ மூவ் ஆகுறான். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பீப்புள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பை வாழக்கூடிய நபர்கள். அவங்க எல்லாருக்குமே தன்னை பற்றி பேசும்போது கேட்குறதுக்கு ஒரு பர்சன் தேவை. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்துட்டு எமோஷன்ஸை காசு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணும்போது தான் டகாஹிரோவுக்கு வந்துட்டு மக்களை எப்படி மனிப்புலேட் பண்ணுறது, ஒருத்தனுக்கு என்ன தேவை, அவங்ககிட்ட எந்த மாதிரி பேசினா நம்ம வழிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. குறிப்பாக டகாஹிரோ அப்படின்னு எடுத்துக்கும்போது அங்கேயே சில கடைகளில் மாற்றி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனோட வேலை எந்த மாதிரியானதாக இருக்குது அப்படின்னா, அங்கே வரக்கூடிய பீப்புளோட எமோஷன்ஸை தூண்டி அவன் வேலை பார்க்குற அந்த கடை இருக்குல்லவா, அங்கே இருக்கக்கூடிய இடங்களில் பணத்தை ஸ்பெண்ட் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த பர்சனுக்கு மக்களை மனிப்புலேட் பண்ணுறதும் அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி பேசி மயக்கிறதும் நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயமா மாறிடுது. ஆரம்பத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை அவன் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவன் சீரியல் கில்லர் எல்லாம் கிடையாது. சாதாரணமாக அவனோட தொழிலுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால இந்த விஷயங்களை அவன் கற்றுக்கிட்டு இருந்தான். இவன் என்னதான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவனுக்கு அதிகமான பணம் கிடைச்சிச்சு அப்படின்னாலும் கூட அந்த பணம் அவனுக்கு போதுமானதா இல்லை. அவனோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கண்ணு முன்னாடியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. இந்த விஷயத்த ஈவன் ஓர்ஸ் ஆகுற மாதிரி அவன் மேலே இன்னொரு கேஸும் வருது. அங்கே வந்த பெண்களை பேசி மயக்கி தப்பான தொழிலில் ஈடுபடுத்தினா அப்படிங்கிற கேஸ். இந்த கேஸ் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டு இவன் ஜெயிலில் அடைக்கப்படுறான். இந்த மாதிரி ஜெயிலிருந்து வெளியே வந்த ஒருத்தனுக்கு வாழ்க்கை இன்னுமே மோசமானதாக மாறிடும். அவன் மேலே ஏற்கனவே கேஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால யாரும் வேலை தர மாட்டாங்க, தங்குறதுக்கு இடம் இருக்காது. ஸோ வாழ்க்கையில் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சு போயிடும். ஸோ அதே நிலையில் டகாஹிரோ வந்து நிற்கிறான். இந்த மாதிரி ஜெயிலிருந்து வெளியே வந்த டகாஹிரோக்கு ஒரே ஒரு ஸ்கில் மட்டும் தான் இருந்துச்சு, மனிப்புலேஷன். மக்கள்கிட்ட எப்படி பேசினா எப்படி அவங்க மயங்குவாங்க, எந்த மாதிரியான பீப்புளை நம்ம ஈஸியாக மயக்கலாம் அப்படிங்கிறது அவனுக்கு நல்லா தெரியும். என்னதான் இந்த ஒரு ஸ்கில் நல்ல ஸ்கில்லாக இருந்தாலும் அவன் எதுக்காக அதை யூஸ் பண்ணா அப்படிங்கிறதுல தான் மோசமான சில விளைவுகள் வந்துச்சு. டகாஹிரோ மெல்லமாக சோசியல் மீடியா பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கிறான். இந்த சோசியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டைம் பீரியடில் நிறைய பேர் வந்துட்டு
எனக்கு வாழவே பிடிக்கல, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என்னை பற்றி கேர் பண்ணவோ நான் பேசுகிறத லிசன் பண்ணவோ எனக்குன்னு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சில குறிப்பிட்ட வசனங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த போஸ்டெல்லாம் கலெக்ட் பண்ண அந்த பர்சன் அந்த பீப்புளை காண்டாக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறான். இவன் அனுப்பக்கூடிய குறிப்பிட்ட சில மெசேஜஸ்னால இவன் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. அவங்க கூட இவன் காண்டாக்ட் பண்ணக்கூடிய விதமும் அவங்கள இவன் மனிப்புலேட் பண்ணக்கூடிய விதமும் ரொம்ப ஷார்ப்பாக இருந்திருக்கு. அதே மாதிரியான பிரச்சனைகளுக்கு இவனும் உள்ளாக்கப்பட்டதாகவும் இதே மாதிரி ஒரு டைம் பீரியட்ல இவனுக்கும் யாரும் இல்லாமல் இருந்ததாகவும் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்கள மாதிரியே சேம் பிரச்சனையை டக்காகிரோவும் அனுபவிச்சிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இவன் மேலே ஒரு ட்ரஸ்ட் வர ஆரம்பிக்குது. இவன் எப்பவுமே யாரையுமே உடனே வாங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு கூப்பிட்டது கிடையாது. இவனை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட்ல பேசக்கூடிய பர்சன் இவனை மட்டுமே எமோஷனலாக டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி மாற்றணும். இந்த மாதிரி இருக்கும்போது சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் காத்திருந்து சரி வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு இவன் கூப்பிடுவான். இந்த மாதிரி இவன் ஒரு பர்சனை வாங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு அப்புறமா லோன்லியாக இருந்த ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இவங்க பேசுகிறத யாரோ ஒருத்தர் லிசன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அவங்களும் இவனை மீட் பண்ணுறதுக்கு ஒத்துப்பாங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி இவன் பேசக்கூடிய பர்சன் இவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறமா ஓவர் பண்ணப்பட்டிருக்காங்க, மிரட்டப்பட்டிருக்காங்க, தாக்கப்பட்டிருக்காங்க, இறப்புக்கு முன்னாடி பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க. பல கொடுமைகளை அனுபவிச்சதுக்கு அப்புறமா ரேப் பண்ணப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொல்லக்கூடிய நபர்களை இவன் சின்ன சின்ன ஐஸ் பாக்ஸில் அடைச்சி ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருந்திருக்கான். சில குறிப்பிட்ட கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணுறது மூலியமாக கெட்ட நாத்தம் அடிக்கிறதையும் அவன் தடுக்க ஆரம்பிச்சிருக்கான். அது சரியாக அக்டோபர் 2017 வெறும் 2 மாத காலத்தில் கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட நபர்களை டக்காகிரோ கொண்டு இருந்தான். இந்த மாதிரி கொல்லப்பட்ட நபர்களோட வயது அப்படின்னு எடுத்துக்கும் போது 15லேருந்து 23 இந்த மாதிரியான கேட்டகரியில் தான் இருந்துச்சு. குறிப்பாக இந்த டைம் பீரியடில் காணாமல் போன எல்லா பொண்ணுங்களோட கேஸும் தனித்தனி கேஸாக விசாரிக்கப்பட்டுச்சு. போலீஸ் ஒரு சீரியல் கில்லரை தேடவே கிடையாது. ஆனால் ஒரு பொண்ணோட அண்ணன் இந்த கேஸை மொத்தமாக மாற்றினான். ஒரு 23 வயது பொண்ணு தன்னோட ஃபேமிலி கூட சடனாக கான்டாக்ட்லேருந்து கட் ஆகிட்றா. அந்த பொண்ணோட அண்ணனுக்கு தெரியும் அந்த பொண்ணு ரீசெண்டாக ஒருத்தன் கூட பேச ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு. அந்த பொண்ணு காணாமல் போனதுக்கப்புறமா அவளோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை அந்த பொண்ணோட அண்ணன் ஆக்சஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஆக்சஸ் பண்ணும்போது டக்காகிரோ ஷிராஷியோட அக்கௌண்ட்டையும் அதில் இந்த பொண்ணு பண்ணியிருந்த சேட்டையும் வாசிக்க ஆரம்பிக்கிறான். என்னதான் இந்த பர்சன் இந்த மாதிரி ஒரு சேட்டை பார்த்துருந்தாலும் கூட உடனே எந்த ஒரு முடிவும் எடுக்கல. அந்த 23 வயது பொண்ணு மாதிரியே இவன் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது டக்காகிரோக்கு பேசக்கூடிய அந்த பொண்ணு ஏற்கனவே கொல்லப்பட்டவளா இல்லைன்னா நம்மளோட அடுத்த ஃப்ரெண்டா அப்படின்றது சரியா தெரியல. ஸோ டக்காகிரோவும் அவள் இன்னும் இறந்து போகலை அப்படின்னு நினச்சி அவள் கூட பேச ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு கேஸ் தான் அந்த பொண்ணோட அண்ணன் லேட்டராக போலீஸ் கிட்ட எடுத்துகிட்டு போகிறான். போலீஸும் அவங்ககிட்ட எப்படியெல்லாம் பேசணும், எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சொல்கிறத கேட்டு இவனும் நாட்கணக்காக அவன் கூட பேச ஆரம்பிக்கிறான். சில நாட்களுக்கு அப்புறமா வாங்க நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு டக்காகிரோ கூப்பிட அவனோட அட்ரஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 20க்கும் மேற்பட்ட போலீஸ் அவனோட அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி வளைக்கிறாங்க. ஜாமா பகுதியில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ரூமை உடைச்சிக்கிட்டு உள்ளே போனவங்க தான் 9 ஐஸ் கூலர் பாக்ஸையும் அதுக்குள்ளே இருந்த 9 ஹியூமன் பாடியோட ரிமைன்ஸையும் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கப்புறமா தான் இவனை பற்றின பேசிக்கான விசாரணைகள் எல்லாம் ஆரம்பிக்குது. இவன் மென்டலி ஸ்டேபிளான பர்சன் தானா, சீரியல் கில்லரா, மனநலம் பாதிக்கப்பட்டவனா அப்படிங்கிற மாதிரி பல கோணங்களில் விசாரிக்கிறாங்க. இந்த விசாரணைகளோட முடிவில் இவன் ரொம்ப ஸ்டேபிளான ஒரு பர்சன் அப்படின்னும் இவன் பண்ண எல்லா கிரைமும் இவன் தெரிஞ்சுதான் பண்ணியிருக்கான் அப்படின்னும் தன்னோட மனதை தேர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னோட பண தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக, தன்னோட செக்ஸுவல் டிசைரை சரி பண்ணிக்கிறதுக்காக இவன் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. டிசம்பர் 2020 அப்போ இவன் பண்ண எல்லா கிரைமுக்கான தண்டனை விவரங்கள் வாசிக்கப்படுது. அதன்படி டக்காகிரோவுக்கு டெத் பெனால்ட்டி கொடுக்கப்படுது. டக்காகிரோ ஷிராஷி இவனை பற்றி நிறையா விஷயங்களை இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கிரைம் கண்டனோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். நான் உங்கள் கர்ணா. பாய்.